ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வல்லாரைக்கீரையோட மருத்துவ குணங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வல்லாரைக்கீரைனாலே ஞாபக சக்தியை அதிகரிக்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அது ஞாபக சக்தி மட்டும் இல்லாமல் கான்சன்ட்ரேஷன், திங்கிங் கெப்பாசிட்டி எல்லாமே நமக்கு அதிகரிக்க உதவும். கான்சன்ட்ரேஷனும் திங்கிங் கெப்பாசிட்டியும் வளர்கிற பசங்களுக்கும் சரி, படிக்கிறப்போ அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குன்ற மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல சுரக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட லெவலை கரெக்டாக வச்சுருக்கனால எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாமல், டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் ரொம்ப கூலாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற தன்மையை கொடுக்கும். ஸோ மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. அதில் இந்த கீரை நம்மளுடைய ஈரல்லையும் கிட்னிலையும் சேர அந்த டாக்ஸினை வெளியேற்றுக்கு உதவியாக இருக்கும். நம்ம உடம்புல எப்படி டாக்ஸின் சேரும்னு நினைப்போம். நம்ம என்ன தான் சுத்தமாக கழுவுனா கூட கீரை அந்த மாதிரி காய்கறிகள் பழங்களில் தெளிக்கிற அந்த மருந்து கொஞ்சமாவது நம்மளோட உடம்புல சேரும். ஸோ அந்த மாதிரி சேர டாக்ஸினை வெளியேற்றுக்கு இது உதவியாக இருக்குது. நிறைய சின்ன பசங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கணும், எதிர்ப்பு சக்தியே இல்லைன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை அந்த பசங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உதவும். நம்மளோட ஸ்கின் நல்லா ஒரு க்ளோவிங்கான ஒரு ஸ்கின்னாக இருக்கிறதுக்கு அது உதவும். நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மூலமாக நமக்கு எங்கேயாவது வீக்கமோ வலியோ இருந்தால் அதை சரி செய்யறதுக்கு உதவும். சில பேத்துக்கு ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறனால அது வெரிகோஸ் வெயின் மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி, குதிகால் வீக்கம் இருக்குது, வலி இருக்குன்றவங்களுக்குலாம் இதை அதை சரி செய்யறதுக்கு உதவும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் காமனாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கொட்டுறதான். நம்மளோட ஹேர் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறனால தான் ஹேர் கொட்டுற பிரச்சனை ஏற்படும். இது ஹேர் ஃபாலிக்கல், அதாவது அந்த வேர் கால்களே ஸ்ட்ரென்தன் பண்ணுறனால முடி கொட்டுற அந்த பிரச்சனை சரி செய்யும். இது சின்னோண்டு தொட்டியில் நீங்கள் வச்சாலே அதோட அப்படியே படர்ந்து நிறைய ஃபுல் வந்துருங்க. இப்போ நான் அது ஒரு 2-3 தொட்டிலேருந்து வீட்டிலேருந்து வச்சு இந்த தொட்டிலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு கண்டெய்னர் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு நம்ம எப்படி அப்பப்போ கொத்தமல்லி இது யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி நம்ம துவையலுக்கோ சட்னிக்கோ சூப்புக்கு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அது ஒரு செடி மாதிரியே விற்கும். நீங்கள் கடைகளெல்லாம் வாங்குறப்போ அவங்க அவர் வேரை கட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அது வேரோட வச்சா தான் வரும். ஸோ ஆன்லைனில் நம்ம வாங்கிட்டு ஒரு தடவை வச்சாலே அடுத்தடுத்த தொட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு நீங்கள் புதினா எப்படி வைப்போம். ஸோ அந்த மாதிரி வச்சாலே நிறையா நம்ம வீட்டிலே வளர்த்துக்கலாம். இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கிற வல்லாரைக்கீரையை கண்டிப்பாக நம்ம ஒரு சின்ன தொட்டிலையாவது வீட்டில் வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.